ஃப்ரெண்ட்ஸ், இன்று யோகா ஃபார் டயபெட்டிக் பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேர் டேப்லெட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போது சில யோகாசனங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த டயபெட்டிக்லேருந்து வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நம்ம இப்போது 40 இயர்ஸ்லேயே டயபெட்டிக் பேஷண்ட்டாக ஆகிறாங்க. அது ஒரு பெருமையாக நான் ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்சுலின் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு நார்மல் டயட்டில் இருக்கணும். டயட்டில் இருந்து அண்டு கொஞ்சம் யோகாசனம், வாக்கிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகர் இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி பண்ணுறது, இந்த ஆசனத்தை பார்ப்போம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திரிகோண ஆசனம். காலை இந்த மேட் அளவில் இந்த பொசிஷனில் நிறுத்திக்கங்க. கையை நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. உங்கள் இப்போ மட்டும் நல்லா பெண்ட் பண்ணுங்க. முட்டியை படிக்கக்கூடாது. மேலே நின்று கட்டவரில் பார்க்கணும். எக்ஸேல் பண்ணிட்டே மேலே வாங்க. ஆப்போசிட். இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸேல் பண்ணிட்டே மேலே வாங்க. அடுத்து இந்த காலை இந்த பொசிஷனில் வைங்க. கையை பக்கத்தில் வைங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டு இருக்கணும். எக்ஸேல் பண்ணிட்டே மேலே வாங்க. ஆப்போசிட் காலை இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுங்க. அடுத்து இந்த காலை இந்த பொசிஷனில் வைங்க. கையை பின்னாடி லாக் பண்ணிவிட்டு சின்ன குழந்தை முட்டியில் இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எக்ஸேல். ஆப்போசிட். அப்படியே ரிலீஸ் பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாடாசனம். நல்லா எல்போ மேலே, குதிக்கால மேலே நல்லா தூக்கணும். இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸேல். இன்ஹேல். எக்ஸேல். அடுத்து இப்பில் கை வைங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இப்போ மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. முட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டு மேலே வாங்க. ஆப்போசிட். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா ஃபுல்லாக காலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. கையை இந்த பொசிஷனில் மேலே லாக் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு மேலே வாங்க. கையை இந்த பொசிஷனில் வைங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்து இந்த எல்போவை சின்னலாக லாக் பண்ணுங்கள். இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கையை பின்னாடி கொண்டு போகணும். கையை பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி சின்ன லாக் பண்ணுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கையை பின்னாடி லாக் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட்ஸ். Opposite.
அப்படியே இந்த பொசிஷனில் வாங்க. கையை மேலே கொண்டு போய் லாக் பண்ணுங்க. அப்படியே டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இந்த பொசிஷனில் நீங்கள் இப்போ மட்டும் ட்விஸ்ட் பண்ணுங்க. ஆப்போசிட் அப்படியே இந்த ஒரு காலை மட்டும் இந்த பக்கம் நீட்டிங்க. இந்த காதோட கையை கொண்டு போங்க. எல்லாம் டவுன் போய் சின்ன லாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இடையில எக்ஸல் பண்ணிட்டே வரணும். ஆப்போசிட் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கங்க. ஒரு காலை நல்லா முட்டியை மடிக்கணும். இந்த கையை இந்த பொசிஷனில் கொண்டு வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ். ஆப்போசிட் அப்படியே கையை மேலே கொண்டு போங்க. கீழே டவுனில் உட்காருங்க. பொசிஷனில் இருந்துக்கணும். அப்படியே உட்காட்டாசு ஆனால் இந்த பொசிஷனில் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே உட்காரலாம். இப்போது உட்கார்ந்து ஆசனங்கள் பார்க்க போகிறோம். எல்லாம் இனியல் எக்ஸல் பண்ணிக்கிங்க. கையை மேலே நல்லா ஹைட்டில் கொண்டு போங்க. கை பக்கத்தில் வைக்கணும். இது பகவதாசனா அப்படி சொல்லுவாங்க. அப்படியே எல்போ கை கீழே பண்ணணும். இந்த பொசிஷனில் இனியல் எக்ஸல் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ அதோமுக ஆசனா. நல்லா ஹெட்டை உள்ளே கொண்டு போங்க. கீழே 2 காலும் நல்லா படிக்கணும். நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். இப்போ இந்த செஸ்ட்டை மட்டும் கீழே கொண்டு போகணும். உங்களோட பேக் தூக்கி இருக்கணும். கையை இந்த நிலையில வைக்கலாம். இது கார்டியோ ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். செஸ்ட் ஃபுல்லாக கீழே வைக்கணும். நீங்கள் கையை இந்த பொசிஷனோட வச்சுக்கலாம். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதிலே புஜங்காசனா. உங்கள் செஸ்ட் மட்டும் அப்பில் இருக்கணும். இப்போ அடுத்து பார்க்க போகுது அஸ்வசஞ்சாலாசனா. காலை ஃபுல்லாக படிய வச்சுருக்கணும். நீட்டில் இருக்கணும். அடுத்த கால் கை உங்கள் கால் பக்கத்தில் இருக்கணும். அடுத்து பாதஸ்தாசனா. அடுத்து ஜானுசாசனா. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். ஆப்போசிட்
பச்சமோத்தானாசனா. அடுத்து நௌகாசனா. அடுத்து மத்யாசனா. இப்போ நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இதில் இன்னொரு வேரியேஷன். ஆப்போசிட். நான் இப்போ ட்விஸ்ட் பண்ணுவேன். சைல்டு போஸ். நல்லா வஜ்ராசன நிலையில் வந்துருங்க. அடுத்து பௌளமுத்தாசனா. ஒரு காலை நல்லா பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்த சர்வாங்காசனா. எல்லாம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிங்க. உங்க ஷோல்டரில் தான் இருக்கணும். கண்ணு வந்து கட்டை வரல பார்க்கணும். எல்லாம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். அப்படியே ஆலாசனா. இன்ஹேல் எக்ஸேல். அடுத்து பதகோணாசனா. எல்லாம் காலை இந்த பொசிஷனில் பண்ணணும். உங்களுக்கு தொடையில் இருக்க மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஃபேட் இருந்தால் ரெடியூஸ் ஆகும். அடுத்து அப்படியே உங்களோட பெண்ட் பண்ணணும். இப்பெல்லாம் இருக்க மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும். காலை ஓப்பன் பண்ணுங்க. மேட் அளவுக்கு நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். காலை நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. கையை கட்டவரலையும் லாக் பண்ணலாம். உங்களோட வயர் வந்து கீழே படிக்கணும். சின்ன வந்து கீழே லாக் ஆகணும். நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கங்க. அப்படியே கையை இந்த பொசிஷனில் அப்படியே ஒன் சைடு நீங்கள் சின்ன கொண்டு போய் லாக் பண்ணலாம். ஆப்போசிட்
அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பத்மாசனம் வேரியேஷன்ஸ் பண்ணுறோம். காலை நீங்கள் பத்மாசன நிலையிலையும் இருக்கலாம், இல்லை சுகாசன நிலையிலையும் இருக்கலாம். இது சுகாசன நிலை. இப்போ நான் போடுறது பத்மாசன நிலை. இதில் சின்முத்திரையில் ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. நல்லா மூச்சு இனியல் எக்ஸல் பண்ணணும். இந்த பத்மாசன நிலையிலே இந்த கையை ப்ரெஸ் பண்ணி எல்லாம் லிஃப்ட் பண்ணணும். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கங்க. கையை பின்னாடி லாக் பண்ணிவிட்டு இந்த சைடில் முட்டியை லாக் பண்ணுங்கள். சென் லாக் பண்ணுங்கள். உங்கள் சைடில் ஹிப் மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஃபேட் ரெடியூஸ் ஆகும், ஆர்ம்ஸில் இருக்க மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும், டையில் இருக்க மசில்ஸும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். உங்களோட ஸ்பைன் நல்லா இருக்கும். இப்போது இந்த கையை மேலே அப்பில் கொண்டு போங்க. நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் உங்களோட வயிற்றை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கங்க. இந்த எல்போ ப்ரெஸ் பண்ணி கீழே இந்த சைடு கொண்டு போங்க. உங்கள் சைடில் இருக்க மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே பத்மாசன நிலையில் அப்படியே எல்போ ப்ரெஸ் பண்ணி படுக்கலாம். படுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வஜ்ராசன நிலையில் வந்துடுங்க. ரெண்டு போஸ். இதிலே சுத்த வஜ்ராசனா. இந்த காலை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பின்னாடி ஃபுல்லாக காலை ஓப்பன் பண்ணணும். எல்போ ப்ரெஸ் பண்ணி படுக்கணும். இதெல்லாம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். இது சுத்த வஜ்ரான்னு சொல்லுவாங்க. இது செஸ்ட் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். தொடை இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதில் நல்லா மசில்ஸ் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். அப்படியே இருந்துங்க. வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. அப்படியே சைல்டு போஸ். இது யோகா ஃபார் டயபெட்டிக். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி காலை மாலை 2 வேளையும் பண்ணுங்கள். சுகர் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம். இன்சுலின் போடாமல் தடுத்து வச்சுக்கலாம். இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.